பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. ராபிஸ் என்றாலே நாய்க்கடியால் பரவும் நோய் என்றுதான் அறிந்திருப்போம். ஆனால் நாம் செல்லப்பிராணியாக கொஞ்சி விளையாடும் பூனை உள்ளிட்ட பிற விலங்குகளிடமிருந்தும் ராபிஸ் பாதிப்புகள் நேரிடலாம் என்று அதிர்ச்சிகர உண்மையை மருத்துவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ராபிஸ் எனும் உயிர்கொல்லி நோயை பரப்பும் வைரஸ் நாய்க்கடியால் தான் பரவுகிறது. பொதுவாக ராபிஸ் பாதிப்புகள் 95 விழுக்காடு அளவுக்கு நாய்க்கடியினால் தான் பரவுகிறது. ஆனால் இவை தவிர வேறு சில விலங்குகள் மூலமாகவும் ராபிஸ் பரவுகிறது. வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படும் பூனையும் ராபிஸை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது மட்டுமல்ல, ஆடு, மாடு, எருமை, செம்மறி ஆடுகள், பன்றி, குதிரை, ஒட்டகம், கழுதை உள்ளிட்ட கால்நடைகளாலும், குரங்குகள், கீரிப்பிள்ளைகள், குள்ளநரி, நரி, ஓநாய், கரடி, புள்ளிமான், அணில் உள்ளிட்ட வன விலங்குகளாலும் ராபிஸ் பாதிப்புகள் ஏற்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள். பூனை, ஆடு, மாடு, குதிரை, மாங்கூஸ், கீரிப்பிள்ளை இது போன்ற அந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், எந்த மிருகங்கள், நரி, வனவிலங்குகள் இதில் எது கடித்தாலும் இந்த ரேபிஸ் தாக்குதல் இந்த ரேபிஸ் நோய் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது. நாய், பூனைகள் உள்ளிட்ட செல்லப்பிராணிகள் லேசாக கடித்தாலும், நகங்களால் கீறினாலும், நக்கினாலும் ராபிஸ் நோய் தாக்கும் என்பதால் தடுப்பூசி போட வேண்டியது கட்டாயம் என்பது மருத்துவர்களின் ஆலோசனை. நாயோ பூனையோ அவை கடித்துவிட்டால் கடித்த இடத்தை உடனடியாக கிருமி நாசினியை பயன்படுத்தி ஓடும் நீரில் கழுவ வேண்டும். இதுதான் சிறந்த முதலுதவி. அடுத்த கட்டமாக நாய்க்கடிக்கான தடுப்பூசி போட வேண்டும். கடித்த உடனே போடும் தடுப்பூசி முதல் கட்ட தடுப்பூசி தான். நாய் கடித்த 3ஆம் நாள், 7ஆம் நாள், 28ஆம் நாள் என 4 கட்டங்களாக ராபிஸ் தடுப்பூசி செலுத்தியே ஆக வேண்டும். குட்டி நாய் கடிச்சிருச்சு, வீட்டில் இருக்கிற நாய் கடிச்சிருச்சு, நாயை நான் வாழை மிதிச்சுட்டு அதனால கடிச்சிருச்சு, ஸோ இது லேசாக தான் நக்கிருச்சு, இது இதுக்கு தேவையில்லை, இது தடுப்பூசி போட்ட நாய், அதனால நான் தடுப்பூசி போடாமல் இருந்துட்டேன், ஒரு ஊசி தான் நான் போட்டேன், 4 ஊசி நம்ம போடாமல் விட்டுட்டேன், ஃபர்ஸ்ட் எய்டு சரியாக பண்ணலை, அல்லது இந்த நோய் எதிர்ப்பு இம்யூனோகுளோபிலின் கொடுக்காம விட்டுட்டேன், இந்த மாதிரியான காரணங்களால தான் ரேபிஸ் வருகின்றது. நாய்க்கடி ஆழமாக இருந்தாலோ, வன விலங்குகள் கடித்திருந்தாலோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இம்யூனோகுளோபின் தடுப்பூசி போட வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி போடாவிட்டால் சில அறிகுறிகள் மூலம் ராபிஸ் பாதிப்பை அறியலாம். ரேபிஸ் நோய் ஏற்படும் பொழுது காய்ச்சல், ஒரு பதட்டம், தண்ணி பார்த்தாக்க இந்த ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லக்கூடிய தண்ணி பார்த்தாலே ஒரு பயம், இது போன்ற அறிகுறிகள் ஏற்படும். ஸோ 100% இந்த ரேபிஸ் நோய் தாக்கினால் மரணம் சம்பவிக்கும். ராபிஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் ஆய்வகங்களில் பணிபுரிவோர், விலங்குகள் நல மருத்துவர்கள், விலங்குகளை கையாளுவோர், நாய்களுக்கு உணவு அளிப்பவர்கள், நாய்களை பிடிப்பவர்கள், நாய் வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்கள், வன அதிகாரிகள் போன்றோர் ராபிஸ் தடுப்பூசிகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.